பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு பொதுநல அமைப்புகள் மற்றும் சமூக அமைப்புகள் ஒட்டுமொத்தமாக ஆதரவளித்து அந்த ஆதரவுக்கு வாய்ப்பளித்து மக்கள் இந்தியா கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இதற்கு வாக்களித்த மக்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த தேசிய தலைவர் திருமிகு ராகுல் காந்தி அவர்களுக்கும் இந்த வெற்றியை தேடி தந்த தமிழக முதலமைச்சர் திருமிகு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் ஒரு ஆட்சி எப்படியெல்லாம் செயல்படக்கூடாது என்பதை உணர்த்தும் விதமாக இந்த பிஜேபி என்ஆர் கூட்டணி அரசுக்கு மக்கள் தகுந்த பாடம் பெற்றிருக்கிறார்கள். அதை அவர்கள் உணர்ந்து வருங்காலத்தில் ஆட்சியை நல்ல முறையில் நடத்த மக்கள் அவர்களுக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். இதை அவர்கள் உணர வேண்டும். குறிப்பாக நமது முதல்வர் என்ஆர் அவர்கள் கட்சியை தொடங்கிய போது மாநில தகுதி பெற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோட கட்சி தொடங்கி எல்லோரோட மனதில் இடம்பெற்று அதன் மூலம் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் பிஜேபி கூட்டணி அரசு ஆட்சி ஏற்பட்ட பின் அந்த அவரின் கோரிக்கையை நீட்டுப்போக செய்துவிட்டார். இருந்தும் பொதுநல அமைப்புகளாகிய நாங்கள் அவரை தொடர்ந்து வலியுறுத்தியும் மக்களிடத்தே எடுத்து கூறி போராட்டங்கள் நடத்தியும் அதன் தாக்கத்தால் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாநில அந்தஸ்துக்கான தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பினார்கள். ஆனால் அனுப்பியதை தவிர அதன் பிறகு எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் ஏற்படுத்தாததால் பொதுநல அமைப்பாளர் நாங்கள் பல முறை அவரை சந்தித்து வலியுறுத்தினோம். அதன் பொருட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து சென்று வலியுறுத்துவதாகவும் அதே போல அனைத்து கட்சி கூட்டம் மற்றும் பொதுநல அமைப்புகள் ஆலோசனை பெற்று அதன்படி செயல்படுவேன் என்று கூறினார். அதை அவர் செய்ய தவறிவிட்டார். அதே போல நிதி கமிஷனில் மத்திய நிதி கமிஷன் புதுச்சேரி மாநிலத்தை சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் மனு கொடுத்திருந்தோம். அரசியல் கட்சிகளும் அழுத்தம் கொடுத்திருந்தார்கள். ஆனால் கூட்டணி ஆட்சியில் இருந்து கொண்டே இதை பற்றி எந்த ஒரு முன்னேற்பாடுகளும் எடுக்காததால் நிதி கமிஷனில் நம் புதுச்சேரியை சேர்க்காததால் மத்திய அரசின் பங்களிப்பு நம் புதுச்சேரிக்கு கிடைக்கவில்லை. அதனாலும் நம் பின்தங்கி நிதி நெருக்கடியில் சிக்கிவிட்டோம். அதே நேரத்தில் கடன் சுமை அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதையும் தள்ளுபடி செய்ய எந்த ஒரு முன்னேற்பாடும் எடுக்கவில்லை. இதனால் மாநிலம் மிகவும் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அதே போல மின்துறையை தனியார் மயமாக்கும் என்ற திட்டத்தை அறிவித்த போது பொதுநல அமைப்புகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். அதற்கெல்லாம் செவிசாய்க்காமல் மெத்தனமாக செயல்பட்டார்கள். அதே நேரத்தில் மின்துறை ஊழியர்கள் இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் சென்று தடை ஆணை பெற்றிருக்கிறார்கள். அது அப்படியே கிடைக்கிறது. அதன் பிறகு மின்துறை மிகவும் சீர்கெட்டுள்ளது. இப்பயே கூட பார்த்திருப்பீங்க, மின்தடை எப்ப ஏற்படும் எப்ப ஏற்படாது. பேட்டி கொடுத்துட்டே கூட மின்தடை ஏற்பட்டது. அப்ப மின்தடைக்கு காரணம் என்னன்னாக்கா அங்க ஆள் பற்றாக்குறை, பணி சுமை அதிகமா இருக்குது அந்த மின்துறை ஊழியர்களுக்கு. அப்ப ஒரு 10 பேர் வேலை செய்ய ஒரு இடத்துல இன்னைக்கு 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துலயும் அவங்களுக்கு ஆள் பற்றாக்குறைனால இன்னைக்கு புதுச்சேரி மாநிலம் அடிக்கடி மின்தடையால் இருளில் மூழ்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த அரசு மீது. இதனால அவர்கள் இத எதையும் முன்னேற்பாடு எடுக்காததுனால இன்னைக்கு மின்துறை சீரழிஞ்சிருக்கிறது. அந்த மின்துறையை தனியார் மயம் ஆக்கக்கூடாது என்று
மக்கள் விரும்புகிறார்கள். அதை அவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனாலும் இந்த தோல்வியை சந்தித்து இருக்கிறார்கள். நமது பாரத பிரதமர் அவர்கள் புதுச்சேரிக்கு போன சட்டமன்ற தேர்தல் அப்ப வரக்குள்ள பெஸ்ட் புதுச்சேரியே அப்படின்னு மாற்றணும்னு சொல்லிட்டு போனாரே தவிர அதுக்கு பிற்பாடு அவர் இந்த பக்கம் இந்த பொது தேர்தலில் கூட வந்து எட்டி கூட பார்க்கல. ஆனா புதுச்சேரி மாநிலம் எப்படி இருக்குதுன்னா இன்னைக்கு ஒஸ்ட் புதுச்சேரியா இருக்குது. இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் சிட்டி திட்டம்ன்ற ஒரு திட்டம் நம்ம ஊர்ல செயல்பட்டு ஒரு 5 ஆண்டு காலமா கிடப்பில் கிடக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா இன்னைக்கு புதிய பேருந்து நிலையம், பெரிய மார்க்கெட்டு, இந்த அண்ணா திடல், நிறைய திட்டங்கள் தோல்வியில முடிஞ்சு இன்னைக்கு எந்த முன்னேற்பாடு இல்லாத இருக்கிறதுனால இதுல வந்து நிறைய ஊழல் மற்றும் முறைகேடுகள் அதிக அளவில் இருக்கிறதுனால இந்தியாவில் இந்த திட்டம் பல மாநிலத்தில் நடைபெற்றாலும் இன்னைக்கு புதுச்சேரியில கடைசி கட்டத்துல இந்த திட்டம் செயல்படுதுன்றதுனால இது ஃபெயிலியர் திட்டமா மாற்றப்பட்டிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த அரசின் கையாளாத தன்மை. இதெல்லாம் வந்து அவங்க உணராததுனால இந்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சுக்கிறாங்கிறது இதுவும் மக்களுடைய காரணமா இருந்திருக்குது. அதே மாதிரி ரேஷன் கடையை பத்தி நிறைய மக்கள் இந்த தேர்தல் அப்பயே புகார் சொல்லிக்கிறாங்க, முதல்வர்கிட்டையும் அமைச்சர்கள்கிட்டையும். ஆனா இன்னைக்கு கூட்டணி அரசுல இருந்துக்கின்னு இவங்க வந்து இந்த பத்தி எந்த ஒரு முன்னேற்பாடு எடுக்காதனால மக்கள் வந்து கொதிப்படைஞ்சு இந்த தேர்தலில் இந்த அவங்க வெளிப்பாட்டு தெரியுது. அதனால இதெல்லாம் வந்து அவங்க கவனத்தில் கொள்ளணும். கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கைன்றத எந்த ஒரு கருத்தும் கேட்காம மக்கள் எடுத்து தெரிஞ்சுட்டாங்க. மாணவரும் ஆசிரியர்களும் இதனால பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. இதனால தேர்ச்சி சதவீதம் ரொம்ப புதுச்சேரி பின்தங்கி இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கல்விக் கொள்கை தான் நீங்க புதுச்சேரி இது வரைக்கும் சந்திச்சு இருக்குது. அப்ப இது ஒரு தனியா ஒரு பேட்டர்ன் நீங்க கொண்டாடக்குள்ள இது வந்து எந்த ஒரு செயல்லையும் இது வந்து சரியா படலன்றதுனால இது மாணவர் நலனில அவங்களை அக்கறை கொள்ளாததுனால இன்றைக்கு அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்து அதுவும் ஒரு காரணமா இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை மதுபான கொள்கை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதுச்சேரியில தனியார் மதுபான தொழிற்சாலைகள்ல நிறைய திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்குதுன்னாக்கா இன்னைக்கு குடிக்க தண்ணி இல்லை. புதுச்சேரி மாநிலத்தை நல்ல சுகாதாரமான குடிக்க தண்ணி இல்லை. இதனால மக்கள் வந்து பல நோய்களுக்கு ஆளா இருக்கிறாங்க. நேற்று கூட நான் அறிக்கை கொடுத்துக்கிறேன். அப்படி இருக்கக்குள்ள இந்த தண்ணி சரியில்லாத ஒரு சொன்ன தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு தொழிற்சாலைகள்லாம் தண்ணி எடுக்காத ஒரு தொழிற்சாலை தான் இந்த புதுச்சேரிக்கு வரணும்னு சொல்லிட்டு பேன் ஆர்டர் இருக்குது. இந்த பேன் ஆர்டர்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு இந்த மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிச்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த மது கொள்கையில ரொம்ப முறைகேடு நடக்குது. தெருவு பாத்தீங்கன்னாக்கா ரெஸ்டோ பார் வீட்டுங்களுக்கு நடுவுலையும் குடியிருப்புகளுக்கு மத்தியிலையும் இன்னைக்கு வந்து கலாச்சார ஏற்படுறதுக்கு காரணமா இந்த மது கடைகளை திறந்து நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து புதுச்சேரி மக்களை முகம் சுருக்கி வச்சுக்குது. அதே நேரத்துல அவங்களை கொதிப்படைய வச்சதுனால இந்த தோல்வியை அவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஆட்சியாளர் உணர வேண்டும். அரசு ஊழியர்கள் பதவி உயர்வு பத்தி சொல்லணும்னாக்கா இன்னைக்கு பதவி உயர்வு முறைப்படி அவங்களுக்கு அளிக்காததுனால அரசு ஊழியர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க. அதே நேரத்துல கோர்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தீர்ப்பு இவங்க இந்த மாதிரி இந்த அரசு ஊழியர்களுடைய பதவி உயர்வுல புதுச்சேரி அரசு சில குளறுபடி செய்யறதுனால அந்த ஊழியர்கள் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க. நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்குது. அந்த உத்தரவுப்படி நீங்க செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அந்த உத்தரவை தூக்கி போட்டுட்டு அந்த அரசு ஊழியர்களுக்கு உண்டான சலுகையை புறக்கணிச்சதுனால அரசு ஊழியர்கள் மத்தியில இந்த அரசு வெறுப்பு உள்ளான நிலையில இருக்குது. அதனாலயும் அரசு ஊழியர்களுக்கு இந்த அரசு இந்த தேர்தலில் புறக்கணிச்சுக்கிறாங்கிறது வெளிக்காட்டப்படுது. கோயில் சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த கோயில் சொத்துக்கள் அபகரிப்பு ஆக்கிரமிப்பு என்பது புதுச்சேரியில அதிக அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம காமாட்சியம்மன் கோயில் தெருவில் ஒரு சொத்தை மீட்க சொல்லி 5 நாள் டைம் கொடுத்தாங்க. அதை கூட இன்னைக்கு அமல்படுத்தல. இன்று வந்து தனியா அந்த ஆவப்பிராளர் கைக்கே போற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்குது. இதெல்லாம் தான் மக்களுக்கு இந்த அரசு மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விமான நிலையம், அதாவது இன்னைக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இன்னைக்கு தேவையான கோரிக்கையை மத்திய அரசு தெரியப்பட்டு ஏன்னா கூட்டணி ஆட்சி இன்னைக்கு வந்து மத்தியில் அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்க ஆட்சி செய்யறாங்க. அதனுடைய கூட்டணி ஆட்சி தான் இங்க நடக்குது. கடந்த 3 ஆண்டு காலமா விமான நிலையம் விரிவாக்கத்தை பத்தி ஒரு துரும்ப கூட இந்த அரசு எதுவும் ஏற்படுத்தல. அதனால இதெல்லாம் வந்து செய்யாததுனால இன்னைக்கு டூரிஸ்ட்ன்ற பேர்ல மக்கள் வந்து இந்த பகுதியில் புழங்கிறதுக்கு கூட இடம் இல்லாம அங்கெங்கேயும் டிராபிக் ஜாம் ஆகுது. மற்றபடி இந்த செய்திக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறதுனால இந்த
இந்த அரசின் மீது மக்களுக்கு வெறுப்புணர்வு ஏற்பட்டு இந்த தோல்விக்கு காரணமா இருக்கிறது சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். குடியுரிமை குடியுரிமை சட்டம் சிறுபான்மையினருக்கு துரோகம் இழைக்கக்கூடிய இடத்துல இந்த சிஏ என்றக்கூடிய அந்த குடியுரிமை சட்டம் எந்த ஒரு இதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காம இந்த அரசு மெத்தனமாக்க இருந்ததுனால அந்த மக்களுக்கான வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இந்த அரசு இருந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் இடபிள்யூஎஸ் செல்லக்கூடிய உயர் வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த இடஒதுக்கீடை எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம இங்க வந்து அமல்படுத்தாங்க. தமிழகத்துலாம் வந்து இங்க அதை பின்பற்றியாவது இங்க இவங்க செயல்படுத்தணும். அதுவும் இல்லாம இதெல்லாம் ஒவ்வொரு மக்கள் விரோத போக்குக்கெல்லாம் இவங்க வந்து செவிசாய்ச்சதுனால இந்த அரசின் மீது வெறுப்ப மக்கள் இந்த தேர்தலை வெளிக்காட்டிக்கிறாங்கன்னு இதன் மூலம் தெரிய வருகிறது. இன்னும் குறிப்பா சொல்ல போனாக்கா மூடப்பட்டிருக்க பஞ்சாலை பொதுத்துறை நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து திறந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இன்னைக்கு இளைஞர்கள்லாம் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாத தெரு இன்னைக்கு வேற ஒரு கலாச்சாரத்துக்கு செல்லக்கூடிய நிலையில் இருக்குது. அதனால அவங்களெல்லாம் வந்து நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தோட இந்த புதுச்சேரிக்கு வேலை வாய்ப்புல நிறைய உருவாக்கி இளைஞர்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இந்த அரசு செயல்படணும். அதனால இந்த அரசின் மீது வெறுப்பை இந்த மக்கள் காட்டியிருக்கிறாங்க. இது மூலம் தெரிய வருகிறது. சிறிய மாவட்டமான காரைக்காலில் பார்த்தீங்கன்னாக்கா சிறிய மாவட்டம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்குது. அங்க கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் இதெல்லாம் சுகாதார இதெல்லாம் வந்து கவனம் செலுத்தணும் அந்த மக்கள் குதிக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற அமைச்சர்களோ அதிகாரிகளோ காரைக்காலுக்கு கவனம் செலுத்தாததுனால அந்த மக்கள் வந்து மிகவும் கொதிப்படைந்து இந்த தேர்தலை இந்த அளவுக்கு இந்த அரசு மேல வெறுப்பு காட்டி இந்த தோல்விக்கு காரணமா அவங்க. அதே மாதிரி இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்துல போதை கலாச்சாரம், கஞ்சா போன்ற கலாச்சாரங்கள் அதிகமா இருக்கிறதுனால கொலை, கொள்ளை, கற்பழிப்பு மற்றும் பாலியல் பலாத்காரம் இந்த மாதிரி சீர்கேடு இதெல்லாம் வந்து இந்த அரசு தடுக்கல. இந்த அரசு தடுக்காதனால இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்களே கூட பேப்பர்லாம் போட்டுறீங்க. இந்த ஒரு இளம் குழந்தை கூட பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இந்த அரசு திருத்திக்கணும். இந்த அரசு இதுக்கெல்லாம் கவனம் செலுத்தி வருகின்ற இந்த 2 ஆண்டு காலத்துல இதெல்லாம் கண்டறிந்து திருத்தி மக்களுக்கான அரசா இவங்க மாறணுமே தவிர இதை மேலும் திறந்தாக்கா வருகின்ற 2026 இதனுடைய பலன் மக்கள் அளிப்பார்கள் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளுங்க. அதே நேரத்துல இந்த பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் இந்த கூட்டணி பேசக்குள்ள சிறப்பு மாநில தகுதி கொடுக்கறதா அந்த மாநிலத்துக்கு வந்து பிரதமர் அவர்கள் கூறியிருந்தா தெரிய வருது. இதை வந்து இந்த கூட்டணி அரசு புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து பெறத்துக்கு இதன் வாயிலா வலியுறுத்த வேண்டும். அதே நேரத்துல நமது சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் 40 பேர் புதுச்சேரி, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே கூறியது போல புதுச்சேரிக்கான மாநில அந்தஸ்து மற்றும் உரிமைகளுக்கு இவர்கள் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் மற்றும் தமிழக பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.